குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு -25 பாயிண்ட்டு, ஒரு ஸ்லைட்லி கேப் டவுன் தான் இருந்தது ஃப்ளாட்டாக. சென்செக்ஸ் வந்து -4 பாயிண்ட்டு கேப் டவுனில் இருந்தது. இனி மார்க்கெட் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா விக்ஸு வந்து 12 பாயிண்ட்டுக்கு 12.46 என்னமோ இருந்தது. இப்போ அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பெரிய லெவலில் வெலாட்டிலிட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அது மாதிரியே தான் இருந்தது மார்க்கெட்டு. அதாவது அவன் போன ஹைட்டு 24,040, அவன் போன லோ 24,000, அது கடைசி நேரத்தில் 24,955. ஸோ இதில் ஒரு 45 பாயிண்ட்டு, அதில் ஒரு 40 பாயிண்ட்டு, 85 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேடே ஆச்சு மொத்தமே, இன்ட்ராடே ஃபுல்லாகவே. அதில் அந்த 23,955 கடைசி 3 மணிலேருந்து 3:15 வந்த லோ. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரேஞ்ச் வந்து மொத்தமே 40 பாயிண்ட்டு தான். அந்த 24,000 தொடுவான், போவான், 24,030, 40 தொடுவான், வருவான். இதே தான் 9:15லேருந்து 3 மணி வரையும். 3 மணிக்கு தான் அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்டு கீழே இறங்குச்சு. மறுபடியும் அது அங்கேயே மறுபடியும் பழையபடியே 23,989 அதில் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம நிஃப்டி 50 ஒரு -10 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஒரு 70 பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சஸில் முடிஞ்சுது. நேற்று ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும், வெலாட்டிலிட்டி பெரிய லெவலில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு கரெக்டாக நடந்து போச்சு. இந்த இதுவுலேயும் மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஹோப் பண்ணி காப்பாற்றின செக்டார் எதிரா அப்படின்னா, இன்றைக்கி ஐடி செக்டார் ஃபஸ்ட் கிளாஸ் செக்டார். ஐடி செக்டார் தான் இன்றைக்கி டே ஆஃப் த ஹீரோ அப்படின்னா அவன் தான். இன்ஃபோசிஸ் ஏறுறான், டிசிஎஸ் 5% ஏறுறான், HCL ஏறுறான், அப்புறம் அந்த டெக்கு ஏறுறான், அப்புறம் விப்ரோ ஏறுறான். எல்லா ஐடி பங்குலையும் சரியான பையிங், அதாவது ஷார்ட் கவர் ரேலி அப்படின்ற மாதிரி பிச்சுக்கிட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம நிஃப்டி 50 தாக்கு பிடிச்சிது. இல்லைன்னா அது கீழே வந்து தொப்புன்னு விழுந்துருக்கும். ஐடி இன்றைக்கி நிஃப்டி ஐடி எப்படியும் ஒரு 4%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, ஆனால் 3.5%க்கு மேலே ஐடி இன்றைக்கி பெரிய லெவலில் உயர்ந்து தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50க்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இல்லைனா நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பாக இன்னும் இந்த கேப்பை கூட ஃபில் பண்ணியிருக்கலான்னு வச்சிங்களேன். இதுதான், இந்த ஒரு செக்டார் தான் இன்றைக்கி நிஃப்டி 50யை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 50யை கீழே எடுத்தவன் யாரானா எஃப்எம்சிஜி செக்டார். இன்றைக்கி இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் அதோட அந்த Q1 ரிசல்ட்டு சரியாக இல்லாதனால அதில் செல்லிங் ப்ரெஷரு. எஃப்எம்சிஜி இன்றைக்கி டோட்டலாகவே அடி வாங்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் அந்த கோல் இண்டியா, கோல் டிஃபென்ஸ் சம்மந்தமான ஸ்டாக்ஸு, கோல் இண்டியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸு, இதோட முடிவுகள்லாம் சரியில்லை, அதனால் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. இதுவும் நிஃப்டி 50யை கீழே இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. இன்றைக்கி இந்த ப்ராடர் மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா எல்லாமே இறங்கி தான் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து 0.5% இறங்கியிருக்கு. அப்புறம் மிட் கேப் நிஃப்டி ஒரு 31 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 509 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஓவராலாக பார்த்தா எல்லா இண்டெக்ஸஸுமே இறங்கியிருக்கு. என்ன ஒன்றும் பெருசாக இல்லை. நிஃப்டி 50 ஒரு 10 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் வந்து 70 பாயிண்ட்னே வச்சுங்க. பேங்க் நிஃப்டி 331, ஃபின் நிஃப்டி 101, பேங்க் எக்ஸு 420, இந்தியா விக்ஸு நேற்றை விட இன்றைக்கி ஒரு 1% கீழே குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி நாளைக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டுது. ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே இறங்கி தான் இருக்குது. ஸ்மால் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100 எல்லாமே இறங்கியிருக்கு. பட் பெரிய பெரிய இண்டெக்ஸஸ் எல்லாம் மினிமமாக 2 டிஜிட்டில் மட்டும்தான் இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50 அப்படின்றதுனால மார்க்கெட்டு அடக்கி வாசிச்சிருக்கு. ஐடி செக்டர் சப்போர்ட் பண்ணலைன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் விழுந்திருக்கும். இதுதான் இன்றைக்கி தூக்கி பிடிச்ச செக்டார் எதிரானா ஐடி தான். எஃப்எம்சிஜி காலி, கோல் இண்டியா காலி, டிஃபென்ஸ் காலி, இந்த மாதிரி மிகப்பெரிய செக்டார்லாம் விழும்போது பெருசாக விழுந்திருக்கணும், ஆனால் காப்பாற்றப்பட்டு விட்டுச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில்
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கி ஒரு 3 கால் பண்ணோம். 3 காலுமே ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இன்றைக்கி அதாவது கொழுப்பெடுத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இன்றைக்கி எனக்கு கரெக்டாக பொருந்தும். நான் அந்த 3 கால்லேயே வந்து 3800 ப்ராஃபிட் வந்துட்டேன் நிஃப்டி 50ல். அதுதான் கொழுப்பு அடங்காது அப்படின்றதுக்கு இன்றைக்கி எனக்கே ஒரு உதாரணம். இந்த நிஃப்டி 50 எக்ஸ்பைரி இந்த 24,000 இதுதாங்க. இது வந்து நான் 15 ரூபாய்க்கு எடுத்தேன். அதாவது 15 இல்லை, ஆமாம் 15 தான். அவன் 14.80 வரையும் வந்தான் 3 மணிக்கு லோ. அதுக்கப்புறம் 44 ரூபாலாம் போனான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 பாயிண்ட்லேயே வெளியே வந்துட்டேன் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு. அதோடு விட்டுருந்தா 4,400 4,300 ப்ராஃபிட் எனக்கு வந்தது டோட்டலாக எல்லாம் சேர்த்து. சரி, அதோடு போயிருந்தால் தொல்லை இல்லை. மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த 24,000 வந்து இங்கே பாருங்களேன், இந்த ரெசிஸ்டண்ட்டு அப்போ அது 6 கோடிக்கு மேலே இருந்தது. இது 4 கோடி தான் இருந்தது. சரி, 24,000 இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு 9 ரூபாயில் போட்டேன். 9 ரூபாய் இது வரும்போது போட்டேன். அது போயிட்டான். போட்டனே சின்ன லாட்டு போட்டேன்னா 5 லாட்டு போட்டேன். 9லேருந்து 11 போட்டேன். 11லேருந்து 10 வருது, 9 வருது, 8 வருது, 7 வருது, 6 வருது. 5 பாயிண்ட்டு. 5 பாயிண்ட்டுனாவே அதுவே ஒரு 400 ரூபாய் கிட்ட வந்துடுமா? அப்போ 5 லாட்டு 400 × 5 2000 ரூபா. 2000 ரூபா காலி. ப்ராஃபிட் எடுத்ததில் 2000 ரூபா காலி. சரி, என்ன தான் ஆகுதோ ஆகட்டுன்ட்டு விட்டுட்டேன். கடைசியில் 14 ரூபா 50 காசில் வந்து முடிஞ்சான். அதான் கொழுப்படுத்து ட்ரேட் பண்ணுறது இன்றைக்கி நான் தான் பண்ணேன். கடைசியில் அது ப்ராஃபிட்டில் தான் வந்தது. இருக்கிற ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, நானே எவ்வளோ வாட்டி சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னால் எமோஷனே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட் என்னுடைய செட்டப்லேயே இருக்குது. அந்த 24,000 ரெசிஸ்டண்ட்டை உடைக்காது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ளே இருக்குது. அதனால் 11 ரூபாயில் போய் மறுபடியும் எடுத்தேன். அவன் 6 ரூபா 45 காசு வரையும் போயிட்டான். ஸோ இன்றைக்கி என்னை பயமுறுத்தி ஒரு வழி ஆக்கிடுச்சு மார்க்கெட். அதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறது, அளவோடு ஆசை பண்ணணும் அப்படின்றது. இது இன்றைக்கி எனக்கு பொருந்துச்சு. சரி, அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். இல்லைனா இன்றைக்கி நான் 4,300 ப்ராஃபிட்டில் இதில் ஒரு 2,400 போயிருக்கும். ப்ரோக்கரேஜ் ஒரு 800 போயிருக்கும். போயிருந்தால் வெறும் 1000 ரூபா தான் ப்ராஃபிட் வந்திருக்கும். நல்ல வேலை அவன் கடைசியில் 3 ரூபா 50 காசு பாசிட்டிவ்கே வந்துட்டான். நான் 13 ரூபாயில் க்ளோஸ் பண்ணேன். அவன் 1.5 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ எப்படியோ அந்த கடவுள் புண்ணியம் தான் இன்றைக்கி நான் ப்ராஃபிட் முடிச்சுது இந்த லெவலில். இல்லைனா வெறும் 1000 ரூபா தான் வந்திருக்கும். ஒரு வழியாக இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் முடித்தேன். உண்மையை சொன்னால் கேவலமாக தான் இருக்குது. ஒரு ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியல. நான்லாம் என்ன ட்ரேடர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இப்போ தோணுது, அப்போ எனக்கு தோணவே இல்லை. சரி, காப்பாற்றப்பட்டது என்னுடைய ப்ராஃபிட், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பெருசாக ஏறலை. காலையில் இருந்தது 82 87 அந்த டாலரில் ட்ரேட் ஆச்சு. அவன் போன ஹை வந்து 85 59 அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே. ஸோ மார்க்கெட்டில் ஈரான் இஸ்ரேல் அது சம்மந்தமான பிரச்சனை இப்போதைக்கு பெரிய லெவலில் இல்லை. அதாவது 2 நாளைக்கு சண்டை இல்லை. இடைக்காலமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா. அதுதான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் பெரிய லெவலில் ஏறலை, அங்கேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லா மார்க்கெட்டுமே இன்றைக்கி பார்த்தா நல்லா பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் ஜாப்பனீஸ் மட்டும் பெருசாக விழுந்திருக்கான். ஜாப்பனீஸில் அங்கே வந்து அந்த செமிகண்டக்டர் அண்டு ஏஐ சம்மந்தமான வீழ்ச்சி ஜாப்பனீஸில். அதனால தான் 4% கீழே க்ளோஸ் ஆகி 4% கீழே 2,566 பாயிண்ட்டு. அதே தான் காஸ்பி பாருங்கள், அவனும் 10% மேலே விழுந்திருக்கான். ஸோ அங்கெல்லாம் அந்த செமிகண்டக்டர் ஏஐ சம்மந்தமான பிரச்சனை. அதனால் பெரிய லெவலில் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்றது டேட்டாவை பார்த்தா தெரியுது. பட் நம்ம ஊர் மார்க்கெட்டில் டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்தது. ஐடி தான் இன்றைக்கி நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு. வித்தியாசமாக இருக்குது. நாளைக்கு வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. சரி பார்ப்போம். இப்போ நடந்து முடிஞ்ச வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தா எல்லாமே டவுனு. நம்ம ஏதோ
டவுன் ஆகணும் அப்படின்ற மாதிரி டவுன் ஆகிருக்கும் 10 பாயிண்ட்டு 70 பாயிண்ட்டு அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றுறது ஐடி செக்டார், டெக்னாலஜி செக்டார் தான். பட் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் இறங்குறது டெக்னாலஜி செக்டாரில் தான், செமிகண்டக்டர் அந்த ஏஐயில் தான். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் ஏதோ தெய்வாதீனமாக பொழைச்சிக்கிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணது அதே தெய்வாதீனமாக தான் முடிஞ்சுது. இல்லைனா வெறும் 600, 700, 800, 900 அந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் வந்திருக்கும். ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணியிருந்தா அந்த கால் லாஸ் ஆகியிருந்தா ஒரு வழியாக அதே 4300 இருந்தேன். இது ஒரு 3 பாயிண்ட்டு வந்து தான், ஆமாம் 2 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு 4500 கிட்ட ப்ராஃபிட்டில் முடிச்சுட்டு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் எந்த காலமே இன்றைக்கி நான் கொடுக்கல. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ இந்த ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு வாட்டி பார்த்துடலாம். எஃப்டிஎஸ்சி இப்போ ட்ரேட் ஆகுது. அது வந்து 47 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. சிஎஸ்சி 40 10 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டேக்ஸ் இவன் 140 இருந்தான், இப்போ மறுபடியும் 26ன்னு இருக்கான். இன்றைக்கி பார்த்துட்டோம் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. ஏன்னா அங்கே அந்த செமிகண்டக்டர் இஷ்யூ, ப்ராஃபிட் புக்கிங். அதே மாதிரி ஆங்ஸங் பார்த்தா 103 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் வந்து 44 பாயிண்ட் மைனஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 10 பாயிண்ட் மைனஸு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 70 பாயிண்ட் மைனஸு. எஸ்டிஐ 4 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி 732 பாயிண்ட் மைனஸு. யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் லைட்டாக அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. லைட்டாக ஒரு 10 காசு நினைக்கிறேன். கோல்டு குறைஞ்சிருக்கு, பெரிய லெவலில் கோல்டு குறைஞ்சிருக்கு. சில்வர் குறைஞ்சிருக்கு, காப்பர் குறைஞ்சிருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 81 இதுவும் குறைஞ்சிருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் செக் பண்ணால் அவன் 388 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறான். இப்போ டைம் வந்து 6 போகுது. நாஸ்டாக் பார்த்தா -230 பாயிண்ட்டுன்னு ட்ரேட் ஆகிறான். ஸோ ரெண்டுமே வித்தியாசமாக மாறி இருக்குது. ஏன்னா இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லலாம் செல்லிங் ப்ரெஷர், அதே செமிகண்டக்டர் ஏஐ ப்ராப்ளம் தான் நாஸ்டாக்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று தான் இவன் ஆரம்பித்து வச்சான். அதனால் இன்றைக்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு காஸ்பி எல்லாம் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இங்கேயும் இவனும் விழுவான்னு தான் தோணுது. நம்ம மார்க்கெட் அப்போது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த நேரத்தில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு தடுக்கப்படும் கேப் டவுனை. பார்ப்போம், எது இருந்தாலும் நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். சரி, இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும் ஸ்லைட்டாக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம், கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதோ நமக்கு அது முக்கியம் இல்லை. இன்ட்ராடேயில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அதுதான் முக்கியம். ஸ்லைட்டாக கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,925 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்தால் 23,870 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். 23,000 எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, 800, 23,800, 23,795 இந்த கேப் இருக்குது. ஸோ அதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 23,747 ஃபோர்த்து சப்போர்ட்டு. இல்லை லிட்டில் பிட்டு கேப் அப் மைல்டாக கிடைக்கிது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு வந்து 24,000 கண்டிப்பாக இனிமேல் இருக்காது. 24,071 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சா 24,153. அதுக்கு மேலே போச்சுன்னா 24,214. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 76,379. வெயிட்டட் ஆவரேஜில் 76,765ன்னு காட்டுறான். ஒரு மைல்டாக கேப் டவுன் தான் வரும் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி வந்தால் 76,519 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைக்குது அப்படின்னா 76,269 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைக்குது மார்க்கெட்னா இதுதான் 75,969. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக சென்செக்ஸில் இருக்கும். இல்லை ஒரு மைல்டாக ஃப்ளாட் கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,972. அதையும் மார்க்கெட் உடச்சி மேலே போகுதுன்னா 77,267. அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகுது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும் 77,483. மார்க்கெட் இருக்கிற நிலைமையை பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக விழுது.
நம்ம விழணும் இன்றைக்கி, ஆனால் நம்ம விழலை. மாறா ஐடி செக்டர்ஸ்லாம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன மிராக்கல்னே ஒன்றும் புரியல. சரி, நாளைக்கு எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவலு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக சென்செக்ஸில் இருக்கும். சென்செக்ஸில் வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி வேறு வருது. ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணும், இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் பார்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்கள் வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. நீங்கள் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஐடிஎம்மை ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் செட்டப் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டான டைமை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பண்ண மாதிரி பண்ணாதீங்க. நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். அது என்னவோ இன்றைக்கி என்னையும் மீறி நான் பண்ணிட்டேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். அது மாதிரி நீங்களும் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஒரு ப்ராஃபிட் வந்தால் அதை தக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் பல நாள் இருக்க போகுது, இன்றைக்கே முடிஞ்சிட போகிறதில்ல. இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் நாளைக்கு இருக்குது, நாளான்னைக்கு இருக்குது, அடுத்த நாள் இருக்குது. ஸோ அதை மாதிரி நம்ம திங்க் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.